ரீசெண்டாக நாடாளுமன்ற ஆய்வுக்குழு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் 3 முக்கியமான விஷயத்தை பற்றி அவங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு அறிவுரை கொடுத்துருக்குறாங்க. அதில் முதல் அறிவுரையே எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்ததுங்க. இந்தியன் ரயில்வே பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் 478 சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்களை விடுறாங்க. சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினில் விடும்போது அதற்கான அடிஷ்னல் SF சார்ஜஸ், அதாவது சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜஸ்ன்ட்டு தனியாக கட்டணம் வசூலிக்கிறாங்க. சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பேரில் விடப்படுகின்ற ட்ரெயின்களுடைய அதிகபட்ச வேகம் எவ்வளோ தெரியுங்களா? வெறும் 55 கிலோமீட்டர் தாங்க. அந்த 478 சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்லையும் பார்த்தீங்கன்னா 123 ரயில்களின் வேகம் 55 கிலோமீட்டருக்கு கீழே தாங்க இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே துறை மட்டும் இல்லைங்க, நாடு முழுவதுமே டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா பல விதத்தில் வேகமாக வளர்ந்துருக்கு. ஆனால் இது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ன்ற பேரில் ரொம்பவே குறைவான வேகத்தில் ரயில்கள் இயக்கப்படுவதாக அந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டி சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய நாட்டின் முன்னேற்றத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டும் மாறி வரும் தொழில்நுட்பங்களில் கருத்தில் கொண்டும் இந்த சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் உடைய வேகத்தை குறைஞ்சபட்சம் ஒரு 100 கிலோமீட்டராவது வச்சாதாங்க அதுக்கான ஒரு உள்ளர்த்தம் சூப்பர் ஃபாஸ்ட்னு சொல்ல முடியும். அந்த பார்லிமெண்ட் குழுவும் தன்னுடைய அறிக்கையில் அதை தாங்க சொல்லியிருக்கிறாங்க, வேகத்தை கூட்ட சொல்லியிருக்கிறாங்க. அந்த அறிக்கையில் நாடாளுமன்ற குழு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னொரு அட்வைஸும் கொடுத்துருக்குறாங்க. ரயில்வே டிபார்ட்மெண்ட் புதுசாக அதிவேக ரயில்களை இயக்கும் போது பழைய ரயில்களின் வேகத்தை குறைக்கிறதாகவும் அது மட்டுமல்ல அதனுடைய எண்ணிக்கைகளை சில நேரம் மாற்றுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. வருங்காலத்தில் புதிய ரயில்களை ரயில்வே டிபார்ட்மெண்ட் அறிமுகப்படுத்தும் போது பழைய ரயில்களுக்கும் அந்த ரயிலில் பயணிக்கும் பயணிகளுக்கு எந்தவித சிரமம் இல்லாமல் எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கணும்ட்டு அதில் அறிவுறுத்திருக்கிறாங்க. பயணிகளாகிய நாமும் நோட் பண்ணியிருப்போம், எப்போதெல்லாம் வந்தே பாரத் அறிமுகப்படுத்தப்பட்டதோ அந்த ரூட்டில் ஏற்கனவே ஓடிட்டு இருக்கிற ட்ரெயின்களுடைய ஒன்று டைமிங் மாற்றி அமைப்பாங்க, இல்லாட்டி வேகத்தை குறைப்பாங்க. இனி அந்த மாதிரிலாம் குறைக்காமல் புது ரயில்கள் அறிமுகப்படுத்தும் போது பழைய ரயில்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அந்த நேரத்தை மாற்றாமல் இருக்கணுன்றதை ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஆலோசனை சொல்லியிருக்கிறாங்க. 3வதாக பார்லிமெண்ட்ரி கமிட்டி மிக மிக முக்கியமான ஒரு ஆலோசனையை ரயில்வே டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னா, RAC பயணிகளுடைய டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாட்டி அவர்களுக்கு டிஃபரன்ஸ் இன் ஃபேர், அதாவது கன்ஃபார்ம் ஆகாத அந்த RAC கட்டணத்தின் ஒரு பகுதியை பயணிக்கு திருப்பி தரணும்ட்டு சொல்லியிருக்கிறாங்க, அதாவது ரீஃபண்ட் செலுத்தணும்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. பார்லிமெண்ட்ரி கமிட்டியின் இந்த ஆலோசனைகளை ரயில்வே டிபார்ட்மெண்ட் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அமல்படுத்தணும். அது மட்டும் இல்லைங்க, ரயில்வே அமைச்சகத்துக்கு இந்த ஆலோசனைகளை தந்த பாராளுமன்ற குழுவுக்கும் நம்ம இந்த வீடியோவின் வாயிலாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக பயணிகளுக்கும் இதனால் பயனளிக்கின்றதுனால எல்லோருமே மகிழ்ச்சி வருவாங்கன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பட்டன் அழுத்துங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவோடு உங்களை சந்திக்கின்றேன்.